இன்னைக்கு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்கு சொந்தமானது. சுக்கிர பகவானோட அம்சத்துல நம்மள சில பேர் பிறந்திருக்கோம். யாரு? உங்க நட்சத்திரம் பூரம் அல்லது பரணி அல்லது பூராடமா, ராசி ரிஷபம் அல்லது துலாமா, அல்லது பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24. நீங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயில்ல போய் நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. ஆகவே இந்த வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை தரும். சரிங்களா? இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. திரும்பவும் சொல்றோம், முந்தா நேத்தும் இன்னைக்கும் இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டாம். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு திரும்பி வருதே, அப்படியே போட்டாங்களோ தப்பா, அப்படியெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியா 3 நாட்களுக்கு அல்லது 4 நாட்களுக்கு ஒரு ராசிக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்க போறது வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? அசைவ உணவை தவிர்க்கலாம். அளவா சாப்பிடுங்க. கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். இந்த வழிபாடும் இந்த பிரார்த்தனையும் உங்களுடைய உடல்நலத்தை கவசமாய் இருந்து காக்கும். அவ்வளவுதான். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, மனோதிடம், பெருந்தன்மை, சுறுசுறுப்பு எல்லாம் இன்னைக்கு இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 1, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம், இந்த ரெண்டும் உங்களுடைய பலம். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 2, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சொல்றோம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கு ஏற்றணும். வண்டி ஓட்டுறதுக்கு வேணும். பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். நிதானமா இருங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. விழுப்புரம் பக்கத்துல திருநாவலூர்ங்கிற இடத்துல சுக்கிர பகவான் சிவனை வழிபட்டதாக ஐதீகம். அந்த ஈஸ்வரர் பேரு பார்கவீஸ்வரர். சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம், நிதானம், நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்மராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. ஜாகிரதை. அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏத்துங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான் நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. சுக்கிர பகவான் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஜ்ஜனூர்ல வழிபட்ட சிவபெருமான் அக்னீஸ்வரர். அதனால 2 கிரகங்களையும் நம்ம திருப்திப்படுத்திடலாம் இந்த மந்திரத்தினால. சொல்லுவோம், தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது 2ம் உங்களுடைய மிகப்பெரிய பலமா இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. மன நிம்மதி இல்லை, குறைவா இருக்கு. சலனம் சபலா இருக்கு, சஞ்சலா இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதியை நினைங்க. ஓம் ஓம் புதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு
2, 3 அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், நிதானம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 1 அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு சிக்கல் வரும், பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் தாராதேவியே போற்றி, புதன் பகவானுடைய தாயின் பெயர் இது, சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 6 அனுகூலமான திசை கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான முன்னேற்றம், அறிவு தெளிவா இருக்கு, புத்தி கூர்மையா இருக்கு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 அனுகூலமான திசை மேற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். உங்களோட பலம், புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் இரண்டும் ஜெயிக்கும். அனுகூலமான உங்களுக்கு 6, 5 அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு அனுகூலமான நிறம் பச்சை மஞ்சள். நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நல்ல நேரமே கிடையாது. ஏதாவது நல்ல காரியம் கட்டாயம் செஞ்சு ஆகணும்னா ஜோசியர்கிட்ட சுபஹோரம் எதுன்னு கேட்கணும். உங்க ராசிக்கு அன்னைக்கு நல்ல நாளா இருக்கணும், ஜாக்கிரதை. ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியில வைர மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேடுகிட்டு போடும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.